இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னடா இது லைட் வேறு ஆஃப் ஆகி வருது. ஏற்கனவே இந்த வீடியோவுக்கு காப்பிரைட் பிரச்சனை வேறு வரும். எல்லா இழவையும் மீறி பண்ணலான்னு நினச்சா கர்ம இந்த பேய் வந்து நிற்கும். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சில சாங் நம்ம பிடிச்ச சாங்னா கேட்போம். அதில் ஒரு பர்டிகுலர் பார்ட் நமக்கு ரொம்பவே பிடிக்கும். அதில் தேர்ட் ட்ராக்கில் ஒரு பர்டிகுலர் பீஸ் ஒரு டைப்பாக இருந்தது. ஒரு ஏஜுக்கு அது நல்லாவே இருந்ததுன்னு வச்சுக்குவேன். அது மாதிரி எனக்கு பிடிச்ச சில சாங்ஸ்லேருந்து சில போர்ஷன்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு புரியலனா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன். முக்கியமாக இந்த வீடியோ ஹெட்ஃபோன்ஸ் போட்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். என்ன ஓடி இருப்பாங்க, இது ஒரு வீடியோ, இது வேறு நான் பார்க்கணுமாம்பாங்க. இது மாதிரி சாங் தாங்க. எனக்கு இந்த சாங் ரொம்பவே பிடிக்கும். ஆனால் இந்த போர்ஷன் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது மாதிரி சில சாங்லேருந்து சில போர்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். மியூசிக் அடுத்து இந்தியன் 2 படத்துலேருந்து பாரா லேட்டஸ்ட் பிட்டா போடுவோம், பார்ப்போம். இப்பதான் வரப்போகுது. இந்த பாட்டுல இந்த பர்டிகுலர் போர்ஷன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து ஆவேசம் படத்துலேருந்து இல்லுமினாட்டி. இந்த படத்துல இருக்க எல்லா சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா புரியாது. உலகிதிலாரோடும் தோல்கா வீரன் கரளிதிலம்மைக்காய் தேங்கும் பைதல் மடியில் பாலூற்றும் ஸ்நேகம் நீயே மறഞ്ഞോ താരാട്ടാതെന്തേ കരയാൻ കണ്ണീരില്ല കണ്ണീരപ്പനാരും പോരണ്ടാ എരിയും മുഖം കണ്ണിൽ കോപം കൊള്ളും സംഹാരമൂർത്തി. அப்படி ஸ்லோவா ஆரம்பிச்சு அப்படி ஒரு ஹை ஏறும்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நாளைக்கு இதான் வைப்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. என் லைஃப்ல இந்த சாங்ஸ்ன்னு ஒன்று இல்லைன்னா இந்த சேகர் எப்போ செத்துருப்பான். நான் சந்தோஷமா இருக்குமோ சரி, நான் சோகமா இருக்குமோ சரி, நான் டிமோட்டிவேட்டா இருக்குமோ சரி, இந்த வாழ்க்கையே வெறுத்து ஓரமாக உடஞ்சி உட்காருமோ சரி, இந்த சாங்கு தான் என்னை காப்பாற்றி கொண்டு போயிட்டுருக்கு. என்னோட எல்லா சுச்சுவேஷன்லேயும் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாங்கை போட்டு கேட்டோன்னு வச்சுங்க, அப்படி இருக்கும். அதை நான் எப்படி சொல்கிறது, அந்த ஒரு ஃபீலை நான் இங்கேருந்து சொல்ல முடியாது, இங்கேருந்து தான் சொல்லணும். அந்த ஃபீலை நான் இங்கேருந்து தான் சொல்ல முடியும், இங்கேருந்து சொல்ல முடியாது. அப்படியா? அப்போ பக்கத்தில் கொடுத்துருங்க. அடுத்து ஒரு முக்கியமான சாங் என் லைஃப்லேயே ஒரு உன்னோடு நானும் போகின்ற பாதை இது நீளாதோ தொடுவானம் போலவே கதை பேசிக்கொண்டே காற்றோடு போவோம் உரையாடல் தீர்ந்தாலும் மௌனங்கள் போதும். நான் முத்துக்குமார், யுவன் சங்கர் ராஜா, இளையராஜா, எப்படி ஒரு காம்பினேஷனு. காசு கொடுத்தா கூட இந்த காம்பினேஷன் கிடைக்காதுடா இப்போ இருக்கிற நிலைமைக்கு. இதை நான் பஸ்ஸில் போகும்போது சரி, லோக்கல் ட்ரெயினில் போகும்போது சரி, எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது சரி, இந்த சாங் போட்டு கேட்டால் அப்படி இருக்கும். கொடுக்கலாம் சார், அவ்வளோ ஒர்த்து இந்த சாங்கு. காதல் மலைகள் தனில் தோன்றுகின்ற ஒரு நதியாகும் மண்ணில் விழுந்தும் ஒரு காயமின்றி உடையாமல்
கண்மணி வேறென்ன நானும் கேட்பேன். பிரிந்தாலும் மனதிலே இந்த நொடியில் என்றும் வாழ்வேன். சாங் இல்ல சாமா ஃபீல் வரசாத சாங்கு. நீயும் என்ன நீங்கி போனா நீலவானம் கண்ணீர் சிந்தும். பேசாம தான் போகாதடி பாசாங்கு தான் பண்ணாதடி. சத்தியமா ஓ நினப்பில் முச்சு முட்டி திக்குறேண்டி. கோபம் ஏத்தி கொல்லாதடி கொத்தி கொத்தி தின்னா. என்ன சாங் தனியா உட்காந்து ஆடி விட்டுலாம். சரி விடு, சூப்பர் சாங், அருமையான சாங், நல்ல ஒரு ஃபீல் குட் சாங். அடுத்து வந்துட்டு நான் சென்னையில் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக போயிட்டுருக்கு. அந்த சுச்சுவேஷன்லனா என்ன ஒரு சாங் வந்து காப்பாற்றி கொண்டு போயிட்டே இருக்கும் எப்பவுமே. ஓ வெற்றி வரும் முற்றுப்புள்ளி தோல்விகளே செல்லும் வழி. யாருக்கிங்க இல்லவனி அக்கம் பக்கம் கவனி. நானும் இந்த ரீல்ஸ் கிரியேட்டர் மாதிரி டப்பிங் பண்ணிட்டு இருக்கேன். அச்சை, இந்த லிரிக் வந்துட்டு பயங்கரமாக ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணும். நம்ம வந்துட்டு எதுவுமே இல்லாமல் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமான்னு ரொம்ப போராடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த டைமில் வந்துட்டு ஒரு ஏக்கம் இருக்கும்ல நமக்கு. ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா ஏதாவது லைஃப்பில் நம்ம வந்துட முடியுமா அப்படின்னு நம்ம ரொம்ப சொல்ல முடியல. அதை வந்து நான் இங்கேன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த சாங் வந்துட்டு ஒரு மோட்டிவேட் பண்ணும். லவர் படத்தில் உள்ள எல்லா சாங்குமே சூப்பராக இருக்கும். அதில் வந்துட்டு எழுதா கதைன்னு ஒரு சாங்கு. கனத்த மௌனம் போல கோபமேதும் இல்லை, உடைந்த அழுகை போல ஞானம் ஒன்று இல்லை, காலமாற்றிடாத காயம் இங்கு இல்லை, இது எழுதா கதையோ. சம்டைம் நம்ம மனசுக்குள்ள ஒன்று நினைப்போம், அதை வார்த்தையாலே சொல்ல முடியாது. அந்த ஃபீலை வந்து எப்பயுமே சொல்ல அது இங்கேருந்து சொல்ல முடியாது. அப்படியா? அப்போ பக்கத்தில் கொடுத்துருங்க. அதை வந்துட்டு இந்த சாங் மூலமாக நம்ம கேட்கும் போது நம்மளை ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு ஃபீலை வந்துட்டு கொடுக்குது. ஸோ அதனால தான் சொன்னனே. என்ன சொன்னேன்னு எனக்கே தெரியல. ராயன் படத்துலேருந்து ஒரு சாங். கொட்டட்டும் கொட்டட்டும் மும்மாரி கொட்டட்டும், காரணம் யாரு புள்ள? நல்லவன் சாவதும் கெட்டவன் வாழ்வதும் நம்ம கையில இல்ல. உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூட நானே, எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூட நானே. அதுதான் உசுரேனா சொன்னது வந்து உங்களை தாங்க சொன்னேன். உசிரே நீதானே நீதானே நடலாவும் கூட நானே, எதுவும் வேணாமே வேணாமே முடிவும் கூட நானே. அப்படியே சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஐஸ் வச்சுப்போம். எப்பவும் ஏதோ தனிமை வா, அதற்காக விழா எடுப்போம். பாதி கனவினில் தூங்கி விடு, நீதிய வாழ்ந்திடலாம். ஒரு ஃபீல் குட் சாங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் இது. அப்புறம் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிடிச்ச சில சாங்கில் இந்த போர்ஷன் வந்து நல்லாயிருக்கும், இந்த பாட்டு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் எதாவது ஃபீல் பண்ணுவீங்களே, அது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் தட்டி விடுங்க. இந்த சாங் நான் கேட்கும் போது ஒவ்வொரு லிரிக்குக்கும் நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளனேஷனே கொடுக்கலாம் போல. என் வானம் இடிவது உன்னாலே, என் வாசல் திறப்பது உன்னாலே, என் வீதி நிறைவது உன்னாலே, என் நிலவும் வெயிலும் மழையும் குளிரும் உன்னால் 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 பேரன்பே, உன்னால் 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 பேரன்பே. கங்கையில் ஆடிய பறவைகள் எல்லாம் கண்மணி பாசம் பேசும், வீசிய வாசனை எல்லாம் காதலி உன் குழல் வாசம். என் வானத்தில் இழை
பொழிகின்ற நீலம் உன்னால் என் மௌனத்தில் குழைகின்ற வார்த்தை உன்னால் என் முகத்தினில் முளைக்கின்ற என்னை முற்றத்துக்கு கொண்டு செல்ல முடியும் முன்னால் நான் முடிகின்ற இடத்திலும் தொடக்கம் முன்னால். ஆக்சுவலாக இந்த வீடியோக்காக நான் சாங் எடுத்து வைக்கும் போது தான் பார்த்தேன் யாரால் இருக்குன்னு. பார்த்தா நம்ம வைரமுத்து இப்போ அவரால் தாங்க முடியும், இப்படிப்பட்ட லிரிக்கே தான் அவரால் தான் முடியும். செம. முன்னாடி டபுள் மீனிங் சாங்க்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இப்போ பாருங்க. பள்ளிக்கூடத்துல பாடம் நடத்தல, யாரும் மனக்கட்டு படிக்கல, எந்த கிழவியும் சொன்ன கதையில, காட்டுல மேட்டுல காத்துல கலந்தது உறவுக்கு இதுதான் தலைமை, இத உசுரா நினைக்கும் இளமை, காதலை கடவுளின் நாண, அவன் பூமிக்கு தொட்டு வச்ச சேன, உடமாத்தி நடமாத்தி அடியாத்தி இந்த வயசுல ஒரு மாதிரி அப்படி வரும் பாருங்க, அது செம. இந்த வயசுல அறியாத வயசு. ஆக்சுவலாக இந்த சாங்கை வந்து நான் சின்ன வயசுல கேட்டிருக்கேன். மிஸ்கின் பாடின பிறகு எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிட்டு. மாலை முதல் மாலை முதல் காலை வரை சொன்னால் என்ன காதல் கதை, காமன் கணை என்னை வதைக்கு துள்ளி எழுந்தது பாட் சின்ன குயில் இசைக்கே. இப்படிப்பட்ட அந்த எப்பா லிரிக்னா இதாண்டா ஃபீல் பண்ணி மனுஷன் எழுதிருக்காரு. இந்த லிரிக்கை வந்து கவனிச்சு பாருங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க. உடல்கள் இரண்டும் சேரும் முன் உள்ளம் இரண்டும் சேருமே, உடலின் வழியே உயிரை தொடுவது காதலே, இதயம் இரண்டும் தூரம்தான், இதழ்கள் நான்கும் அருகில்தான், இதழ்கள் வழியே இதயம் தொடுவது காதலே. எப்பா புரிஞ்சுதா உனக்கு? உனக்கே இல்லையா? என்னடா புரிஞ்சா எதுக்குடா இருக்கீங்க, ஏன்டா இருக்கீங்க, ஏன்டா இருக்கீங்க நீங்க, ஏன்டா இருக்கீங்க? அந்த ஃபீலை நான் வந்துட்டு முக்கியமான சாங் விட்டுட்டாடா. எங்க ஊரு மேகம் எல்லாம் எப்பவாச்சும் மழை பெய்யும், அப்ப நாங்க மின்னலுல போட்டோ பிடிச்சோம், தொப்புள் கொடிய போலத்தான் இந்த ஊரை வாழ்ந்தோம், வெயில தவிர வாழ்க்கையில வேற என்ன அறிஞ்சோம். வெயில் எனக்கு பிடிக்காதுதான், ஆனால் இந்த சாங் பிடிக்கிட்டா எனக்கு. ஐயோ, ஆனால் அப்போ இந்த வெயில தான் விளையாடிக்கிட்டு கிடப்போம். அப்படியே பழைய சாங் போவோம். மூக்குத்தி குத்தாதடி எனக்கு வலிக்கும் வேணாமடி, உனக்கு வலிச்சோம் ஒரு நொடி நானும் விசிற கையில் எடுப்பேன், உனக்கு நானும் கொடுப்பேன். ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிட்டு அவ்வளோதான். சரி, ஆஃப் பண்ணிக்கலாம். உலகிதிலாரோடும் தோல்கா வீரன், கரளிதில் அம்மைக்காய் தேங்கும் பைதல், மடியில் പാലൂറ്റും സ്നേഹം നീയേ, മറഞ്ഞോ താരാട്ടാതെന്തേ കരയാൻ കണ്ണീരില്ല, കണ്ണീരപ്പാനാരും പോരണ്ട, എരിയും മൂന്നാം കണ്ണിൽ കോപം കൊള്ളും സംഹാരമൂർത്തി.